காவேரி கனவுல விஜய் வந்ததுனால விஜயை எப்படியாவது பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு காவேரி அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த டைம்ல நம்ம எப்படி போறதுன்னு யோசிக்கும் போது நிவின் கிட்ட போயிட்டு ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. நிவின், எனக்காக ஒன்னே ஒன்று பண்ணுவீங்களா? எனக்கு அர்ஜென்ட்டா வெளியில ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையை முடிச்சுட்டு வரதுக்காக உங்க கார் வேணும் நிவின் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது நிவின் இருந்துகிட்டு, ஏன் காவேரி நீங்க மட்டும் தனியா போறீங்க, நானும் வரேன். இல்ல இல்ல நிவின், எனக்கு கார் ஓட்ட தெரியும், அதனால நானே போயிட்டு வரேன், நீங்கெல்லாம் வேண்டாம், நீங்க வந்தீங்கன்னா அப்புறம் எல்லாரும் ஏதாவது நினைச்சுக்குவாங்க இல்லையா? நிவின் வந்து சாவிய காவேரிட்ட குடுக்குறாங்க. காவேரியும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. விஜய் வந்து ஆபீஸ்ல உட்காந்துட்டு காவேரி பண்றது எல்லாமே நினைச்சு நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல காவேரியும் இங்க கார்ல இருந்து போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுது. அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து காவேரியா ஹாஸ்பிட்டல்ல கொண்டுட்டு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. அங்க இருக்க நர்ஸ் வந்துட்டு உங்க ஹஸ்பண்டோடைய நம்பர் கொடுங்கன்னு சொன்ன உடனே காவேரி வந்து பயங்கரமா திங்க் பண்றாங்க. இருந்தாலும் விஜயோட நம்பர் காவேரி கொடுத்துறாங்க. விஜய்க்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் போனதும் விஜய் வந்து ரொம்பவே பதட்டமாயிட்டு அங்க இருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிட்டு, காவேரி உனக்கு என்னாச்சு காவேரி, நான் இருக்கேன், நீ எதுக்கும் பயப்படாத. அந்த டைம்ல சாரதாவுக்கு இந்த நியூஸ் தெரிஞ்ச உடனே எல்லாருமே அங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க போனதும் விஜய் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. சாரதா இருந்துகிட்டு, காவேரி நீ எதுக்காக வந்தா, நீ இப்போ உண்மை சொல்ற அப்படின்னு சொன்ன உடனே காவேரியும் உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. சாரதா ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, நீ வந்து திருந்தவே மாட்டியா, இந்த விஜயை நீ இன்னமும் பார்க்க தான் போவியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. காவேரி வந்து விஜய்க்கு எந்த மாதிரி பதில் சொல்ல போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.